வண்டலூர் அப்துல் ரஹ்மான் கிறிஸ்டன் அறிவியல் தொழில்நுட்ப கல்லூரியில் புத்தாக்க மையத்தினை திறந்து வைத்தார் செயல் அலுவலர் அசிதோத் தத் சர்மா. சென்னை வண்டலூரில் அமைந்துள்ள BS அப்துல் ரஹ்மான் கிறிஸ்டன் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் ஒரு அங்கமான கிறிஸ்டன் புத்தாக்க வளர்க்குழு மற்றும் மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையின் கீழ் செயல்படும் டெல்லி இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் தொழில்நுட்ப புத்தாக்க மையம் இணைந்து இன்று புத்தாக்க மையத்தினை தொடக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயல் அலுவலர் அசிதோத் தத் சர்மா கலந்து கொண்டு IHFC புதிய மையத்தினை தொடங்கி வைத்து தொழில்நுட்ப போட்டிகளில் வென்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் இணைவேந்தர் அப்துல் காதர், துணைவேந்தர் முனைவர் முருகேசன், பதிவாளர் ராஜா ஹுசைன், CIIC செயல் இயக்குனர் பர்வேஸ் ஆலம், அன்பு நெடுஞ்செழியன், கட்டர்புல்லர் பொது மேலாளர் MS குமார், சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் பரிவர்த்தக் நிறுவனத்தின் தலைமை தகவல் அலுவலர் மற்றும் ஆகாஷ் சொந்தி, பொது மேலாளர் IHFC ஆகியோர் பங்குபெற்று சிறப்புரை ஆற்றினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அசிதோத் தத் சர்மா பேசுகையில், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இருக்குது. அதில் வந்து தெர் இஸ் அ நேஷ்னல் மிஷன் ஆன் இன்டர்டிசிப்ளினரி சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டிங் வந்து 25 IITஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம IIT மெட்ராஸும் ஒன்று, IIT டெல்லியும் ஒன்று. அது இட் இஸ் கால்ட் டெக்னாலஜி ஹப் ஆஃப் IIT டெல்லி. அதில் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு டொமைன் கொடுத்துருக்காங்க, இந்த ட்ரோன்ஸு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக. அதில் வந்து IIT டெல்லிக்கு கொடுத்துருக்கிறது பேர் வந்து இன்னோவேஷன் ஹப் ஃபார் ரோபோட்டிக்ஸ். ரோபோட்டிக்ஸ்னால் கொலாபரேட்டிவ் ரோபோட்டிக்ஸ். அதாவது ரோபோட்டிக்ஸே வந்து டைனமிக்காக எப்படி ஒர்க் பண்ணுது. இப்போ நம்ம பார்க்குறோம் ரோபோட்டு, இப்போ ட்ரோன்ஸு, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கார்ஸ் இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி இந்த ரோபோட்டிக்ஸை வந்து எப்படி டைனமிக்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த கொலாபரேட்டிவ் ரோபோட்டிக்ஸ், அதான் கோபோட்டிக்ஸ். அந்த சென்டருக்காண்டி அவங்க வச்சுருக்காங்க. அவங்க ஆல்ரெடி வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஃபண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எங்கள் இதிலே வந்து பார்த்திங்கன்னா கெல்வின் 6K அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் வந்து அதாவது 3D பிரிண்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அவங்களுடைய ரோபோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து 3D பிரிண்டிங் வந்து ரோபோட்டிக்ஸ் மூலமாக, ரோபோட்டிக்ஸ் ஆர்ம் மூலமாக பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் அப்க்கு ஒரு 1 crore ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிளேட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட்டிக்ஸ் கிட்டு டெவலப் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து இனாகரேஷன் வந்து என்னதுக்கு பண்ணியிருக்கோன்னு சொன்னால் இந்த இன்னோவேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு 10 காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கிரசன் யூனிவர்சிட்டியும் ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி. அதுதான் இன்றைக்கி நம்ம இனாகரேட் பண்ணோம். இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமில் வந்து ரெடின்னு ப்ரோக்ராம், இந்த பேர் வந்து ரெடி ப்ரோக்ராம்னு. இந்த ப்ரோக்ராம் மூலமாக இந்த கொலாபரேட்டிவ் ரோபோட்டிக்ஸ், இந்த கோபோட்டிக்ஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட் குரூப்பில் வந்து ஒரு 5 lakhs வரைக்கும் ஃபண்ட் தராங்க. இந்த 5 lakhs வந்து அவங்க மாதம் வந்து ஒரு 12,000 ஸ்டைஃபண்டாகவும் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் வந்து ப்ரோட்டோடைப்பும் அவங்க பண்ணலாம், அதில் யூஸ் பண்ணலாம் இல்லை. ஸோ இது மூலமாக வந்து இந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த கோபோட்டிக்ஸில் வந்துட்டு எப்படி வந்து அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணி, இப்போ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆனது. ஸோ அந்த 25 ப்ராஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணாங்க இந்த வேரியஸ் கோபோட்டிக்ஸில். இதை வந்து எப்படி நாளைக்கு வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து எப்படி வந்து நம்ம வந்து சொசைட்டிக்கு வந்து ப்ராடக்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. இன்றைக்கி வந்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து இந்த கோபோட்டிக்ஸ் வந்து இந்தியனைஸ்டு கிடையாது எதுவுமே. இப்போதைக்கு நம்ம எல்லாமே வந்து ஃபாரின் கண்ட்ரி, USA, சைனாவில் தான் இம்போர்ட் பண்ணுறோம். இந்தியாவிலே வந்து கோபோட்டிக்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரெடி ப்ரோக்ராம் பை IHFC ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க.